நேச்சர் மார்க்ஸ் மரச்செக்க ஆர்கானிக் எண்ணெய் அம்மாவின் அன்பு ஆரோக்கியத்தின் மகிழ்ச்சி. பிணவரையிலிருந்து அவ பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்தா விழுந்து கிடக்கும்போது இறந்து கிடக்கும்போது முதல்ல எதை சட்டப்பையில் எது இருக்கான்னு பார்ப்பீங்க. அந்த பிணவரையில் அவள் போட்டிருந்த தோடு இல்லை, மூக்குத்தி இல்லை, கையில் போட்டிருந்த வளையல் இல்லை, காலில் போட்டிருந்த கொலுசு இல்லை, எல்லாம் கலட்டப்பட்டிருக்குன்னா அது சட்டப்பையிலேருந்து கடிதத்தை எடுத்துக்கணும்ல. விழுந்த இடத்துல எடுக்கல, மருத்துவமனையில் போய் மருத்துவர்கள் சோதிக்கும் போது எடுக்கல, பிணவரைக்குள்ளே போய் இருந்து ஒரு கடிதம் இருக்குன்னு எடுத்துட்டு இருந்ததுன்னா எவ்வளவு ஒவ்வொன்றுலையும் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது பாரு. ஒரு நியாயமான காரணத்தை 3 நாள்ல நீங்க சொல்லியிருந்தா இந்த கலவரமே வந்திருக்காது. மக்களுடைய கோபத்தை எப்படி சொல்லுவான், உள்ளுக்குள்ள இருந்த நெருப்பை வெளியில எப்படி வெளிக்காட்டுவான்? நீங்க இந்த கலவரம் நடத்தலைன்னா இந்த நிர்வாகத்தில் 5 பேரை கைது செஞ்சிருப்பீங்களா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப முதல்ல நிர்வாகத்தின் மீது எந்த குற்றமும் இல்லைன்னு சொன்ன நீங்க மறுபடியும் அந்த நிர்வாகத்தில் இருக்கவங்களை எப்படி கைது செஞ்சீங்க? போராட்டம் இல்லைன்னா நீங்க நடவடிக்கை எடுத்துக்க மாட்டீங்க. அப்ப ஒவ்வொன்றுக்கும் போராடணுங்கிற நிர்பந்தத்தை நீங்க தான் மக்களுக்கு கொடுக்குறீங்க, தள்ளுறீங்க. எங்களை நியாயமா நீங்க விசாரிச்சுட்டு இருந்தா நாங்க எங்க வேலை வெட்டி விட்டு எதுக்கு போராடி ஜெயிலுக்கு போனோம்? இல்லை நமக்கு திருப்பி வரப்போறது இல்லை. ஆனா என்ன நடந்திருக்குதுன்னு நமக்கு தெரியணும், நம்ம வழிவகுக்கணும். காவல்துறைக்கும் சிபிசிஐடிக்கும் ரெண்டுக்குமே தலைவர் யாருன்னா முதல்வர் தான். அவருக்கு கீழே இயங்குற காவல்துறையின் விசாரணை சரியில்லைன்னு சிபிசிஐடிக்கு மாத்தினா இப்ப நமக்கு என்ன கேள்வி இருக்குது? அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிற காவல்துறையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சரி, சிபிசிஐடிக்கு மாத்துறீங்க, அதை மாத்துறீங்களா காலம் கடத்துறீங்களா? இப்ப சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க, அது விசாரிச்சு வரட்டும்னு நாங்க பொறுமையா இருக்கணும். அப்ப அதுக்காக தானே அது பயன்படுது. சிபிசிஐடி விசாரிச்சு சொல்ற நீதியை அந்த தீர்ப்பை அது வெளிக்கொண்டு வர போற நீதியை காவல்துறையால கொண்டு வர முடியலையா? இப்ப கைது செய்யப்பட்டவங்களுக்கு இந்த கொலைக்கு இந்த மரணத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தற்கொலைக்கு அவங்க தூண்டுனாங்கன்னு சொல்லி கைது பண்ணிருக்கீங்களா? இல்ல எப்படி இந்த கொலைக்கு அவங்களுக்கு இந்த தற்கொலைக்கு இதுக்கு இந்த மாதிரி காரணம் இருக்குன்னா 30 நாள்ல நிரூபிச்சிருக்கலாம்ல. அப்ப எங்களுக்கு அவங்க சொல்ற காரணம் நியாயமா இருக்குன்னு நாங்க விலகி இருக்கோம்ல. எப்படி பார்த்தாலும் அதுல தவறு நடந்துச்சு, அதை அதிகாரத்தை வச்சு மறைக்க நினைக்கிறாங்கிறது நமக்கு தெரியுது. கோரிக்கை என்ன புதுசா அவங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அப்ப இருந்தவங்க கேட்கறது தான். அதே அவங்களுடைய கண்ணீரும் கதறலும் தான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருந்திருக்கு. இப்போ 31 நாட்கள் ஆயிடுச்சு. ஊடகத்தின் வாயிலாக அல்லது மக்கள் மன்றத்தின் வாயிலாக நாங்கள் எழுப்புறோம், அம்மாவும் கேட்குறாங்க. ஆதாரத்தோடு தான் நம்ம காட்டுறோம். நம்ம இப்போ தற்கொலை செய்வதற்கான காரணம் ஒன்றும் இல்லை, இவங்க சொல்றது மாதிரி இந்த இது இல்லை. ஒருவேளை தற்கொலைனாலும் இவ்வளவு தூரம் இழுக்க வேண்டியதில்லை. எதனால தற்கொலை செஞ்சாங்கிற காரணத்தை எங்களுக்கு காட்டி நிரூபிச்சிருந்தா போதும். இப்போ ஒரு கடிதம்ன்றாங்க. இப்போ பாருங்க, பிணவரையிலிருந்து அவ பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்தா விழுந்து கிடக்கும்போது இறந்து கிடக்கும்போது முதல்ல எதை சட்டப்பையில் எது இருக்கான்னு பார்ப்பீங்க. அதுதானே நியாயம். அந்த பிணவரையில் அவள் போட்டிருந்த தோடு இல்லை, மூக்குத்தி இல்லை, கையில் போட்டிருந்த வளையல் இல்லை, காலில் போட்டிருந்த கொலுசு இல்லை, எல்லாம் கலட்டப்பட்டிருக்குன்னா அப்போ உடைக்குள்ளே இருந்து உடையில இருந்து சட்டவையிலேருந்து கடிதத்தை எடுத்துக்கணும்ல. விழுந்த இடத்துல எடுக்கல, மருத்துவமனையில் போய் மருத்துவர்கள் சோதிக்கும் போது எடுக்கல, பிணவரைக்குள்ளே போய் இருந்து ஒரு கடிதம் இருக்குன்னு எடுத்துட்டு இருந்ததுன்னா எவ்வளவு ஒவ்வொன்றுலையும் முன்னுக்கு பின் முரணா இருக்குது பாரு. இப்போ அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டோம், தற்கொலை தான் போய் தேடி பார்த்துக்கிறங்கன்னா அவள் தங்கியிருந்த அறையை போய் அம்மா அப்பா பார்க்கணும் போது தரமாக திறந்து விடாமல் எதுக்கு வலுக்கட்டாயமாக காவலர்கள் இழுத்து கூட்டி கதவை சாப்பிடுது, பல ஐயங்களை எழுப்புது. இதை குறிப்பாக தமிழக அரசு இதை நியாயமாக அணுகி இருந்தால் இது எளிதாக இதை ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்திருக்கலாம். இது கொலையா தற்கொலையா என்னன்னு நம்ம கேட்குறது ஒரு நியாயமான இல்லை, நமக்கு திருப்பி வரப்போகிறது இல்லை. ஆனால் என்ன நடந்திருக்குதுன்னு நமக்கு தெரியணும். இனிமேலும் நம்ம அதுக்கு தான் நம்ம வழிவகுக்கணும். அதனால அது இவங்க மேலும் மேலும் இதை காலம் கடத்திக்கிட்டு போகிறது இது ஏற்புடையது இல்லை. இப்போ நமக்கு சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம் அப்படிங்கிறது இது எப்படிப்பட்டதுன்னு பாருங்கள். காவல்துறைக்கும் சிபிசிஐடிக்கும் ரெண்டுக்குமே தலைவர் யாருன்னா பொறுப்பு யாருன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான், முதல்வர் தான். அவருக்கு கீழே இயங்குற காவல்துறையின் விசாரணை சரியில்லைன்னு சிபிசிஐடிக்கு மாற்றினா இப்போ நமக்கு என்ன கேள்வி இருக்குது? அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிற காவல்துறையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சரி, சிபிசிஐடிக்கு மாற்றுறீங்க, அதை மாற்றுறீங்களா காலம் கடத்துறீங்களா? மாற்றுறீங்களா எங்களை ஏமாத்துறீங்களாங்கிற கேள்வி வருது. இப்போ அப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க, அது விசாரித்து வரட்டும்ட்டு நாங்கள் பொறுமையாக இருக்கணும். அப்போ அதுக்காக தானே அது பயன்படுது. இப்போ ஒரு கேள்வி, ஒரு மாவு அது இட்லியா சுட்டா எப்படி வரும், தோசையா சுட்டா எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும். சுடுற ஆள் ஒருத்தர் தானே. இந்த இரண்டு துறையினுடைய தலைவர் யாரு? அப்போ என்னவா எங்களுக்கு நீதி கிடைக்கும்? சிபிசிஐடி விசாரித்து சொல்கிற நீதியை அந்த தீர்ப்பை அது வெளிக்கொண்டு வர போகிற நீதியை காவல்துறையால் கொண்டு வர முடியலையா? இது எப்படிப்பட்ட வேலைன்னு பாருங்க.
நம்ம எழுப்புகிற கேள்விக்கு பதில் சொல்லாமல் அதை காலங்கடத்தி பெற்றோர்கள் மீது குறைய சொல்கிறது, பள்ளி நிர்வாகத்தின் மேலே எந்த குறையும் இல்லை அப்படின்னா, இப்போ கைது செய்யப்பட்டவங்களுக்கு இந்த கொலைக்கு இந்த மரணத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தற்கொலைக்கு அவங்க தூண்டுனாங்கன்னு சொல்லி கைது பண்ணியிருக்கீங்களா? இல்லை எப்படி? தற்கொலை வச்சுக்கிறோம், தூண்டுனாங்களா எப்படி? இந்த கொலைக்கு அவங்களுக்கு இந்த தற்கொலைக்கு இதுக்கும் இந்த மாதிரி காரணம் இருக்குனாலும் 30 நாளில் நிரூபிச்சிருக்கலாம்ல. அப்போ எங்களுக்கு ஆமாம் அவங்க சொல்கிற காரணம் நியாயமாக இருக்குன்னு நாங்கள் விலகி இருப்போம்ல. அது எப்படி பார்த்தாலும் அதில் தவறு நடந்துச்சு. அதை அதிகாரத்தை வச்சு மறைக்க நினைக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்பவும் முதலாளிகளுக்கு வேலை செய்கிற ஆளிகளாக மாறிட்டதுனால அது காவல்துறையும் கைகட்டி வேலை செய்யுது, அதிகாரமும் அதுக்கு வேலை செய்யுது. ஏன்னா இங்கே தொடக்கத்திலிருந்தே நீண்ட காலமாக முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் நிறுவப்படுதே ஒழிய அடித்தட்டு மக்கள், அப்பாவி மக்கள், உழைக்கும் மக்களுக்கான அதிகாரம் இங்கே நிறுவப்படலை. மக்களுடைய கோபத்தை எப்படி சொல்லுவான்? உள்ளுக்குள்ளே இருந்த நெருப்பை வெளியில் எப்படி வெளிக்காட்டுவான்? நீங்கள் இந்த கலவரம் நடத்தலைன்னா இந்த நிர்வாகத்தில் இருக்க 5 பேரை கைது செஞ்சிருப்பீங்களா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ முதல்ல நிர்வாகத்தின் மீது எந்த குற்றமும் இல்லைன்னு சொன்ன நீங்கள் மறுபடியும் அந்த நிர்வாகத்தில் இருக்கவங்களை எப்படி கைது செஞ்சீங்க? போராட்டம் இல்லைன்னா நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்க மாட்டீங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் போராடணுங்கிற நிர்பந்தத்தை நீங்கள் தான் மக்களுக்கு கொடுக்குறீங்க, தள்ளுறீங்க எங்களை. நியாயமாக நீங்கள் விசாரிச்சுட்டு இருந்தால் நாங்கள் எங்கே வேலை வெட்டி விட்டதுக்கு போராடி ஜெயிலுக்கு போனோம். அதில் நீங்கள் போகிற வரவெல்லாம் பிடிச்சி உள்ள போடுறீங்க. அதுவும் ஐஏஎஸ் எழுதி கொண்டிருக்கிற, ஐபிஎஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவங்களெல்லாம் என்னவா காட்டுறீங்க? இப்போ என்ன தெரியுமா, ஒரு தலைமுறைக்கு என்ன தவறு நடந்தாலும் போராடணுங்கிற எண்ணம் வரக்கூடாதுன்னு நீங்கள் விதைக்கிறீங்க, கட்டமைக்கிறீங்க. அதானே ஒரு அநீதி நடக்குதுன்னா எதிர்த்து கேட்க வராத, வந்தால் உன்னை உள்ளதுக்கு போடுவோம்னு சொல்கிறீங்க, அச்சுறுத்துறீங்க. எத்தனை பெற்றோர்கள் எடுத்து கதறாங்க, ஏப்பா 2 பிள்ளையும் தூக்கி கொண்டு உள்ளே போட்டாங்கப்பா அப்படின்னு. இப்போ நம்மகிட்ட அதிகாரம் இல்லை, அதை நம்ம முறையிடத்தான் செய்ய முடியும். தயவு செய்து அவங்கள முதல்ல விடுவீங்க, வழக்கிலேருந்து விடுவீங்க, அவங்க படிப்பை தொடர விடுங்கன்னு. குற்றம் செஞ்சவன் எங்கேயோ இருக்கான். அதை விட்டுட்டு கலவரத்திற்கு காரணமானது விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த நீதியை வெளிக்கொண்டாரம் என்ன நடந்ததுன்னு சொல்லாமல் இருந்த அரசா, கலவரத்தில் ஈடுபட்டவங்க குற்றவாளியா, அது காலந்தாமத்தா அரசு குற்றவாளியா சொல்லுங்க. அதனால அது இந்த இடத்துல மிகப்பெரிய தவறை அரசு செஞ்சிருச்சு. அது என்னுடைய குற்றச்சாட்டு. நேச்சர் மார்க்ஸ் மரச்செக்கு ஆர்கானிக் எண்ணெய் அம்மாவின் அன்பு ஆரோக்கியத்தின் மகிழ்ச்சி.